துளி கூட கசப்பே இல்லாமல் சுண்டக்காய் கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கும் போதே நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி, தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி இறக்கிக்கோங்க. நம்ம சுண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.